இந்தடா இது உனக்கு. மீனா என்ன காரியம் பண்ணிட்ட? என்ன உன்ன அவங்க ரொம்ப அடிச்சிட்டாங்களா? என்னையா அடிக்கலடா? என் தங்கச்சி பாக்கிறதுக்காக ஆசாசி ஓடி வந்தடா. உன்னை அடிக்காம இருக்கணும்னா போலீஸ்க்கு காசு கொடுக்கணும்னு மாமா சொன்னாங்க. அத பாடுனேன். அந்த துரோகி அப்படி சொல்லி உன்னை ஏமாத்தி இருக்கான். டேய் ராஸ்கல், என் தங்கச்சி பிச்சைக்காரி ஆக்கிட்டேடா. திடீர்னு இப்படி வருவேன்னு எனக்கு தெரியாது. ஐயோ, இன்னையோட உன் கதையை முடிச்சிடறேன்டா. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. நான் உன்னோட மாமாடா, என்ன விட்டுரு. இப்படி ஒரு மாமா எனக்கு தேவையில்லடா. இன்னைக்கு உன்னை கொன்னே தீருவேன். வேண்டாடா, அண்ணா வேண்டாம். யாராவது என்ன காப்பாத்துங்க. வேண்டாடா. அண்ணா வேண்டாடா, அண்ணா. அண்ணா. போடா போடா. நீ எப்பப்பா வந்த? என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. நான் திரும்ப வரவே மாட்டேன்னு நினைச்சுக்கலாம். உங்களை அம்மா ஸ்தானத்துல வச்சிருந்தேன். உங்க பாசல வேற நாடகம் தானா? எல்லாரும் சேர்ந்து என் தங்கச்சி பிச்சைக்காரி ஆக்கிட்டீங்களே. உங்க வீட்டுல யாருக்காவது இந்த நிலைமை வந்தா பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? இந்த அப்பாவி பொண்ணு உங்களுக்கு எல்லாம் என்னடா பாவம் பண்ணா? திருவிழா திரியிற நாய்க்கு காட்ட அன்பு கூட என் தங்கச்சிக்கு காட்டாம விட்டீங்களே. அந்த ஆளை பத்தி தான் உனக்கு தெரியலப்பா. என்னால என்ன செய்ய முடியும்? அந்த அல்ல வாழறதுக்கு அருகதை இல்லாதவன். இன்னையோட அவன் கதையை நான் முடிச்சிடுறேன். உன்னை ஜெயில அடிக்காம இருக்க போலீஸுக்கு அவன் காசு கொடுக்கணும்ல, அதுக்குதான் பாட வச்சான். கிழவி உனக்கு வயசாடிச்சுன்னு பாக்குறேன். அடிச்சு போய் சேர்ந்துருவேன். அந்த ஆள் வாங்கி கொடுக்கிற சுருட்டுக்கோ சரக்குக்கு ஆசைப்பட்டு தானே நீ அந்த காரியத்துக்கு உடனே இருந்த. இன்னும் எதுக்கு அந்த சின்ன பொண்ணு சித்திரவதை பண்றீங்க? கொல்ல வேண்டியதானே? கொண்டு அவளை தின்ன வேண்டியதானே? வேண்டாம். இனிமே உங்க ஒட்டு உறவு எதுவுமே வேண்டாம். எல்லார் பத்தியும் தெரிஞ்சிருச்சு. நல்ல பாடம் கத்துக்கிட்டேன். நான் முதலாளி வீட்டு வரைக்கும் போயிருந்தேன். வீட்டுக்கு வந்தப்பதான் அம்மா சொன்னாங்க நீ வந்திருக்கேன்னு. உனக்கு எப்படி சமாதானம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உன்னை நம்பிதானே நான் என் தங்கச்சி விட்டுட்டு போனேன். நான் என்னடா பண்றது? அந்த சுஷில் என்ன வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அயோக்கியனா இருந்தாலும் அவன் உனக்கு தாய் மாமன்ற உரிமை இருக்கு. எனக்கு என்ன உரிமை இருக்கு? இது எல்லாத்துக்கும் அவன் அனுபவிப்பான். நான் வர வழியில நம்ம அஸ்வதியை பார்த்தேன். அவன் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப துடிச்சிட்டு இருக்கான். வேணாம், நான் யாரையும் பார்க்க விரும்பல. ஏண்டா முத்து? என்ன நம்பி என் கூட வந்து அவ வாழ்க்கையும் வீணா போயிட போது. ஆஹா, முத்துவா, வாடா உள்ள உட்காரு. இல்ல தரகரே, ராத்திரி ஆயிடுச்சு. நான் உடனே கிளம்பி ஆகணும். அங்க வரணும்னு நினைச்சேன், ஆனா நேரம் கிடைக்கல. உள்ள உன்னை ரொம்ப அடிச்சிட்டாங்களா? அவங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சது, நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுன்னு நினைச்சுக்க. ஆமா, என்ன இந்த நேரத்துல? எதுக்காக உங்களை பார்க்க வந்திருக்குன்னு நான் சொல்லிதான் தெரியணுமா என்ன? இனிமே என்னடா பண்றது? எல்லாம் விதின்னு விட்டுற வேண்டியதான். முதல்ல ஊனமான பொண்ணு, இப்ப பேரும் கெட்டு போச்சு. கெட்ட பேரா? ஆமா, உன் மாமன் தான் இதெல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அந்த சாமியார் கெடுத்துட்டானோ, அதனால நீ வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். நீ கவலைப்படாத முத்து, நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். நீங்க தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ராஜேந்திரன் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த கல்யாணம் நடக்கணும். இது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இந்த மாதிரி பொண்ணுங்களை கல்யாணம் பண்ண முன் வரவங்க ரொம்ப கம்மிப்பா. அன்னைக்கு ஒரு பையன் வந்தானே, அவன் பேர் என்ன? தினேஷ். அவன் நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்குவான். அவன் என்கிட்ட சொன்னா மீனாவை கட்டிக்க இஷ்டம்னு. ஆனா அவங்க பணம் அதிகமா கேட்டாங்களே. பாக்கலாம், நாமளும் முடிஞ்ச வரைக்கும் போராடி பாக்கலாம். இதை வச்சுக்கோங்க.
வேண்டாம் முத்து, எனக்கு பணம் எதுவும் வேண்டாம். நீ நிம்மதியா போ, எல்லாத்தையும் அந்த ஆண்டவன் பாத்துக்குவான். ம்.